உன்னுடைய இரண்டாவது குமாரனை அந்த மாதாவினுடைய
தண்ணீரால் கழுவி பட்டாடையால் துடைத்து மல்லிகை கோங்கி வந்தார் வெற்றிவேர் பாரிசாரம் இப்படி சொல்லப்பட்ட மலர்களை வைத்து வண்டியனுடைய இரண்டாவது குமாரனைய வச்சிரவாகு அநேக கோடி வந்தனம் தாயே. மங்களம் உண்டாகட்டும். எதற்காக அந்த வாதாபிசுரன் இடத்தில் தேவர் மூவர் யாவரையும் அவன் சிறையில் வைத்து சின்னாபின்னம் செய்திருக்கின்றான். நானும் என் தம்பியோ சாகாமல் இருக்க வேண்டும் என்று வரத்தை வாங்கிக்கொண்டு அவன் ஒரு வரத்தை மட்டும் வாங்க மறந்து விட்டான். என்ன வரம்? அக்னி என்ற சொல்ல மட்டும் அவன் வாங்க மறந்து விட்டான். தகப்பனாகிய அக்னி குண்டத்திலே அர்ப்பணம் செய்து பிறகு அன்னவன் அன்னவனுக்கு நான் தேவலோகத்தை ஆண்டு வரக்கூடிய தேவேந்திர மகாராஜனை மகனாகிய ஆவண்ய சாரவல்லி அம்மாவாகிய சாரவன் நீல திருமணம் செய்து வைத்து பிறகு அந்த வாதாபிசுரன் தேவர் மூவர் யாவர் சிறையில் வைத்து சின்னாபனம் செய்த அவனை தேவர்கள் என்னிடம் வந்து புலம்பி எழுதின பிறகு மீண்டும் இவர்களை நான் சும்மா விடக்கூடாது என்று பார்த்து நான் கோபாலமாக சென்றவுடன் அரக்கியானவன் என்னிடம் சமுதாயத்தம் செய்யும் போது என்னை அசிங்கமாக திட்டினார். நானோ அகார கோபமாக இருந்து அந்த அரக்கை கையை முடித்துவிட்டு முடித்துவிட்ட பிறகு அந்த அரக்கையாளப்பட்டவர் வாதாபியிடம் சென்று நடந்த கதையை சொன்னான். அந்த வாதாபி சூழலாகப்பட்டவன் அவனுடைய முதல் மகனாகிய அக்னி ஜெயித்து அனுப்பினான். நானும் அக்னி ஜெயித்திடம் இருவரும் சமுதாயத்தம் செய்த பிறகு அந்த அக்னி ஜெயித்தாகப்பட்டவன் நான் யார் என்று தெரியாமல் என்னை வாடி என்றும் போய் என்று மனோரமாக திட்டிவிட்டான்.
அழித்து அவனுடைய சோழர்களை நான் நிறுத்தி சமர்ப்பணம் செய்திருக்கிறேன். இப்பொழுது அந்த வாதாபி சொல்லாகப்பட்டவனுக்கு மீண்டும் ஒரு சந்தர்ப்பம் செய்து கொடுப்போம் என்று எண்ணி நான் உன்னை அந்த வாதாபி சூழலாகப்பட்டவன் மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தை அளித்து பார்ப்போம் என்று சொன்னேன். அவனிடத்தில் நீ சத்துவா வருகின்றாவா மித்துவா வருகின்றாவா என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீ அவனிடம் நீ தூதுவாக செல்ல வேண்டும். அது எப்படி என்று தெரியுமா? அவன் வாதாபி சூழல் சபா மண்டபத்தில் இறங்கு அவனுக்கு எதிராக சரி சமமாக பீடத்தை அமைத்து நீயோ அண்ணவனிடம் சத்ருவா வருகின்றாயா இல்ல மித்ருவா வருகின்றாயா என்று தூதுவாக சொல்ல வேண்டும். குழந்தாய் உனக்கு நான் ஆகாய ககன பிரவேசம் நான் உனக்கு யோகிக்கின்றேன். வெற்றியாக